இன்றைக்கும் இந்த மாலை வேத பாட கூட்டத்துக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 27:13 வசனத்தை வாசித்து ஒரு வார்த்தை எடுத்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27:13 வாசிப்போம். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நானோ ஜீவனுள்ளோட தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜாவாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்றார். நானோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து சங்கீதங்களிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நானோ அப்படின்னு சொன்னால் எப்படி என்ன விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 காரியம் நிறைய இருக்குது. அதை நம்முடைய ஜீவியத்துக்கு ஏற்றபடி ஒரு 7 காரியத்தை பகுத்து நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று சொல்லி விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இப்போ தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதான். இந்த பூமியில் நம்ம கெட்டு போகிறது என்று சொல்லும்போது என்ன சொல்லலாம்? பரலோகம் ஜீவனுள்ளோடி தேசம், அது அந்த தேசத்தில் நான் போய் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கிறிஸ்தவர்கள் அல்லது தெய்வ பிள்ளைகள் உண்மையாகவே ஒரு நல்லவர்களாய் அல்லது தேவனுக்கு பிரியமானவர்களாய் மனுஷர்களுக்கு தீங்கு செய்யாதவர்களாய் வாழக்கூடிய இடத்துல நாம் இருப்பதற்கு காரணம், நானோ ஜீவனுள்ளோட தேசத்திலே நன்மையை காண்பேன். நான் நிச்சயமாக இங்கே கஷ்டப்பட்டாலும், நான் அங்கே விட்டு கொடுத்தாலும், நாங்கள் பாடுபட்டாலும், நாங்கள் எவ்வளோதான் நிந்தைகள் அவமானத்தை சகித்தாலும் ஒரு நாள் எனக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே இவையெல்லாம் ஜீவனுள்ளோட தேசத்திலே இந்த சரீரபிரகாரமான வாழ்க்கை முடிந்த பிற்பாடு பரலோகத்திலே நான் ரொம்ப சந்தோஷமாய் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே இந்த நாட்களில் நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து நமக்குரிய சிலுவையின் பாதைகள் எல்லாம் சுமந்து போகிறோம். ரைட், ஓகே. நம்ம இப்படி முகவரியாக நம்ம பார்த்து போனோம்னா நம்ம இன்றைக்கு தியானிக்க வேண்டிய பகுதி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வேத பாட கூட்டமாகவே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டடியாக எடுக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே எழுதக்கூடியவங்க நல்லா எழுதிக்கொள்ளும். நானோ ஜீவனுள்ள தேசத்திலேயே நன்மையை காண்பேன் என்று சொல்லி விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நானோ தலைப்பு இந்த வேத பாட கூட்டத்தினுடைய தலைப்பு நானோ. சங்கீதம் 26:11 வாசித்தால், சங்கீதங்களின் புஸ்தகம் 26:11 வாசிக்கும் போது நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். வாசிங்க. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். உத்தமம் என்பதற்கு அநேக வார்த்தைகள் இருக்கு. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த உத்தமம் என்பதற்கு இன்றைக்கு ஒரு வார்த்தையை தான் நம்ம முக்கியப்படுத்தி பேசப்போம். தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த உத்தமம் என்கிற வார்த்தை நம்முடைய லைஃப்ல எதை காட்டுகிறது அப்படின்னா, யோசுவாவுடைய புஸ்தகம் 14:8 வசனத்தை வாசித்தால், யோசுவாவுடைய புஸ்தகம் 14:8 வசனத்தை வாசித்தால், வாசிங்க. ஆனாலும் என்னோட கூட வந்து என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அப்போ இந்த உத்தமம் என்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, சுருக்கமா சொன்னா தேவன் நடத்துற பாதையில முறுமுறுக்காம, முறையிடாம, கூக்குரல் இடாம, யாரையும் குறை சொல்லாம அந்த பாதையில மனரம்யமாய், அதாவது அந்த பாதை எனக்கு நன்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த பாதையை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று சந்தோஷமாய் போகிற வாழ்க்கைக்கு பேர் உத்தமம். இன்றைக்கு நம்ம அதை தான் கொண்டு வரோம். உத்தமம் என்கிற வார்த்தைக்கு அதான் சொல்றோம். என் புறாவோ உத்தமியோ ஒரு தீ. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நானோ உத்தமத்திலே நடப்பேன். என்ன உத்தமம்? எழுத்தின்படியே பார்த்தா ராஜாவாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த உத்தமம் இருந்துச்சு. நான் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் உள்ள பிரசங்கத்தில் நம்ம சொல்லியிருப்போம். கிருபையாய் எவ்வளோ வேதனைக்குரிய பாதைகள் வந்த போதும் தேவனை அவர் குறை சொல்லக்கூடிய இடமே இல்லை. தேவனை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு வரலை. தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்கக்கூடிய அனுபவங்கள் இல்லை. நம்ம இந்த நாட்கள் அநேக சமயத்தில் நம்முடைய தெய்வ பிள்ளைகள் சம்டைம்ஸ் சில ஊழியர்கள் சில இழப்புகள், நஷ்டங்கள், ஊழியங்களில் சில விதமான போராட்டங்கள் வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்துடும். அது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உத்தமத்தை இழக்கிறதுக்கு தான் அடையாளம். இப்போ ஒரு திருமணமான குடும்பத்தில் ஒரு மனைவி இப்போ பண்டைய காலம் போல இல்லை, பழைய காலங்களை போல சகோதரிமார்கள்ட்ட எல்லா கேரக்டரை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் நம்ம இப்போ சொல்லி சமயத்தை எடுக்கிறோம் இல்லை. முன்னொரு காலங்களில் கணவன்மார்களை எதிர்த்து பேசுகிற பகுதிகள் மிகவும் குறைவாக இருந்தது.
கணவன் என்று சொல்லும்போது அது கண்கண்ட தெய்வம் போல அவங்க நினைத்து வாழ்ந்தார்கள். புகுந்த வீடு என்பது ஒரு கோயில் இடம் போல காணப்பட்டிருக்கிறது. எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் சில நேரங்களில் ரொம்ப அருமையாக சகோதரிமார்கள் தங்களுடைய கணவன்மார்களை போல வாழ வாணி கூட உபயோகப்படுத்தாமல் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிதான் இருக்கணும் என்பதற்காக அல்ல, அப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்ததுக்கு காரணம் அவங்களுடைய உத்தமத்தை இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அதுக்கு அர்த்தம். அதனால்தான் என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. என் தாசனாகிய யோபு உத்தமன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என்ன உத்தமன்? அவனுடைய வாழ்க்கையில் என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன் அப்படிங்கிறார். ஏன் தேவனை குறை சொல்றது? அநேக நேரத்தில் நமக்கு வர்ற சோதனைகள், நமக்கு வர்றதான பிரச்சனைகள், நமக்கு வர்ற நெருக்கங்கள் எல்லாம் கர்த்தரை பார்த்து நாம் கேள்வி கேட்பதற்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அப்போ அந்த அனுபவம் நமக்கு வரக்கூடாது. என் உத்தமத்தை விட்டு விலகேன், நான் என் உத்தமத்திலே நடப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அன்றியோடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறவளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. அதாவது லாசருவை பெற்றெடுத்த பெற்றோர் உயிரோடு இருக்கிற காலத்தில் லாசர் என்கிற மனிதன் இவ்வளவு வேதனைப்பட்டு, ஒருவேளை அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப ஏழ்மையா இருந்து இப்படியெல்லாம் இவன் வேதனைப்படுறானே அப்படின்னு நினைச்சு அவங்க கஷ்டத்தோடு இறந்திருப்பார்களானா நித்தியத்தில் லாசர் இருக்கிற நிலவரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அதே ஐஸ்வர்யவான் இருக்கிற நிலவரத்தை பார்த்து அன்றைக்கு பரிதாபப்பட்டிருப்பாங்க. அன்னைக்கு என் மகன் இந்த ஐஸ்வர்யவாண்டி வாசல்ல இருந்தான், ஒரு நல்ல சாப்பாடு கூட கிடைக்காம என் மகனை நான் வீட்டில் வச்சு கூட பார்க்கறதுக்கு வழி இல்லாத நிலவரத்தில் அவனுடைய வியாதிகள் பலகீனங்கள் அப்படிதான் நடந்திருக்கோன்னெல்லாம் நான் சொல்லலை. சாதாரணமாக ஒரு கெஸ்ஸிங், அதாவது சாதாரணமாக நம்ம இப்படி ஒரு திங்கிங் பண்ணி உங்களுக்கு பேசும். ஆனால் அவனுடைய நித்தியத்தை குறித்து பார்க்கும்போது அது ஒரு விசேஷமான அனுபவம். அல்லேலூயா. ஆமா, ஜீவனுள்ளோட தேசத்தில் நன்மையை காண்பேன். இந்த மாதையில் வந்த பிற்பாடு, ஊழியங்களுக்கு வந்த பிற்பாடு, சில சிலுவையின் அனுபவங்கள் நமக்கு வரும்போது தேவனை பார்த்து என்ன செய்திடக்கூடாது? கேள்வி கேட்டுறக்கூடாது. அப்படி கேள்வி கேட்கும் போது நம்முடைய உத்தமத்தை நாம் விளக்குறோம். உத்தமம் என்று சொல்லும்போது நானோ என் உத்தமத்தில் நடக்கிறேன் என்று சொன்னால் ஒரு அர்த்தத்தை தான் எடுக்கிறோம். அந்த ஒரு அர்த்தம் தேவனை பார்த்து கேள்வி கேட்கிற விதத்திலே, தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்கிற இடத்திலே, தேவன் நடத்துகிற பாதையிலே முறையிடுகிற அனுபவத்திலே வாழ்கிற வாழ்க்கை இல்லாமல் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால அந்த பாதையிலே மனரம்யமாக சந்தோஷமாக அந்த பாதையிலே கடந்து போவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை உத்தமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. ஒரு நாளும் தேவன் நமக்கு தீமை செய்ய மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில தீமையாய் இருப்பதையும் கூட தேவன் என்ன செய்வார் என்று சொன்னால் நன்மையாய் மாற்றுவார். அந்த எண்ணம், அந்த சிந்தனை தான் ஆவிக்குரிய சிந்தை. அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாகிய மனவாட்டிக்குள் இருக்க வேண்டியது. அதுதான் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைடைய லைஃப்ல நானோ என் உத்தமத்தில் நடக்கிறேன் என்று சொன்னது போல தங்களுடைய ஜீவியத்திலே தேவன் நடத்துகிற பாதையில சந்தோஷமாய்ப்போம். சரி, 2 நானோ அப்படிங்கிறதுக்கு நம்ம வாசிக்கிற வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். 45வது வசனம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே, நானோ தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். இப்போ நானோ தேவனுடைய நாமத்திலே வாழ்கிறேன், நானோ தேவனுடைய நாமத்திலே இதை செய்கிறேன், நானோ என் உத்தமத்தில் நடக்கிறேன், நானோ நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். தேவனுடைய நாமம் என்று சொன்னால் நிறைய இருக்கு. தேவனுடைய நாமத்தின் அனுபவங்களை குறித்து ஒரு 7 காரியம். இது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி. தேவனுடைய நாமத்தை குறித்து அறிய விரும்புகிறவங்க இதை நல்லா எழுதிடு. ஒரு 4 பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். தேவனுடைய நாமம் என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசித்தா அப்படி சுருக்கமாக வசனம் வாசிக்கிறதும்
ஒன்று ரெண்டு வார்த்தையில விளக்கத்தை சொல்றதும் அப்படியே போக போறோம். தேவனுடைய நாம வாசியா. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று. இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கு. அன்சேஞ்சிங் காட், மாற்றமில்லாத தேவன். எந்த காலத்திலும் அவருக்குள்ள எதுவுமே மாறாது. இருக்கிறவரை முந்தின நித்தியத்தில் ஆனாலும் சரி, அநாதி தேவனுடைய காலத்தில் ஆனாலும் சரி, மனசாட்சி காலத்தில், அதாவது மனிதனை படைத்த காலத்தில் ஆனாலும் சரி, மனசாட்சி காலத்தில் ஆனாலும் சரி, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஆனாலும் சரி, இடைக்காலத்தில் ஆனாலும் சரி, கிருபையின் காலத்தில் ஆனாலும் சரி, உபத்திரவ காலத்தில் ஆனாலும் சரி, மகா உபத்திரவத்தின் காலத்தில் ஆனாலும் சரி, 1000 வருஷ சாட்சியில் ஆனாலும் சரி, நியாய தீர்ப்பின் சமயங்களிலும் சரி, வரப்போகிற நித்தியத்திலும் சரி, எப்பவுமே எடுத்து பார்த்தா தேவனுடைய நாமத்துக்குள் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆம், ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அன்சேஞ்சிங் காட். மனிதனுக்கு வெளிப்படுகிற விதங்களில் அவர் வேறுபட்டவராக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு காலங்களில் அவர் வேறுபட்ட வெளிப்பட்ட விதங்கள் ஒரு விதமாய் வெளிப்பட்டிருக்கிறார். பட் ஆனால் அவருடைய வாழ்க்கை அவர் அன்சேஞ்ச், மாறாத தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு தேவனுக்குள் இருக்கிற 3 ஆளத்துவத்தின் அனுபவத்தோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன். நம்முடைய தேவன் மாறாதவர். நானே கர்த்தர், நான் மாறாதவர். இது விளக்கி சொல்லிட்டு போனா ரொம்ப விளக்கங்கள் தேவைப்படும், வேண்டாம். 2 சங்கீதங்களின் புஸ்தகம் 33:21 வாசித்தா. 33:21 வாசித்தா, வாசிங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடி, அவருடைய நாமம் ஒரு பரிசுத்தமான நாமம், ஒரு தூய்மையான நாமம். அந்த நாமத்துக்குள்ளே குறைவு, அதாவது அந்த நாமத்துக்குள்ளே ஒரு அசுத்தம் இல்லவே இல்லை. அந்த நாமம் பரிசுத்தமான நாமம். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய நாமங்கள் இருக்கிறது. அவைகளுக்குள்ளே அசுத்தங்கள் இருக்கிறது. அந்த நாமத்துக்குள்ளே அசுத்த கிரியைகள் இருக்கிறது. அந்த நாமங்கள் அசுத்த செயல்களை செய்திருக்கிறது. நம்முடைய தேவனுடைய நாமம் பரிசுத்தமான நாமம், தூய்மையான நாமம். அல்லேலூயா. இந்த நாமம் பரிசுத்தமான நாமம், தூய்மையான நாமம். அந்த நாமம் உடைய தேவன் என்ன சொல்லலாம், சரியா விளங்கிக் கொள்ள சொன்னா, எந்த பெண்களோடோ எந்த விதமான அசுத்த காரியங்களோடோ உறவு வைத்ததாக என்ன செய்ய முடியாது, சொல்லிக் கொள்ளவே முடியாது. யாருடைய பொருளை எடுத்தார், எந்த அசுத்த செயல்களை செய்தார் என்பதற்கு இது நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா நம்முடைய தேவனுடைய நாமம் அவ்வளவு பரிசுத்தமானது. அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நாமத்தில் இருக்கிற மிகப்பெரிய மேன்மை பரிசுத்தமானது, தூய்மை, ஹோலினஸ். 3 1 29:13. இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். உங்கள் மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். மகிமை அப்படின்னா குளோரியஸ். மகிமை அது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பிரகாசம். அதுக்கு மேலே ஒரு வேர்டு என்ன செய்யாது, கிடையாது. ஒரு மகிமை, ரொம்ப மகிமையான அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம். மகிமை அப்படிங்கும்போது மகிமை அடைந்த புதிய எருசலேம், கர்த்தர் தம்முடைய சீயோனை கட்டி மகிமையில வெளிப்படுவார். மகிமை அப்படின்னா என்ன, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஒரு விளக்கத்தை சொன்னா, மகிமைங்கிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு மேல ஒரு மேன்மை, அந்த வார்த்தைக்கு மேல ஒரு மகத்துவமான ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ மகிமை. அந்த நாமம் புகழுக்கும் சரி, அந்த நாமம் மேன்மைக்கும் சரி, எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் அந்த நாமம் எப்படிப்பட்டது, மகிமையானது. அந்த நாமத்தை ஓவர் கம் பண்றதுக்கு, அந்த நாமத்தை பீட் பண்றதுக்கு, அந்த நாமத்துக்கு மேல ஒரு நாமம் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த நாமம் மகிமை உள்ள நாமம். அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நாமம் என்பது அவ்வளவு மகிமையானது. அதுக்கு மேல ஒரு நாமம் வரவே முடியாது. எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்ந்த நாமம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைதான். அதான் மகிமை உள்ள நாமம். 4வது யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தார்.
சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற நாமம் என்ன நாமம்? சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆமா, என்ன வேணாலும் எப்ப வேணாலும் எதை வேணாலும் செய்வார். செங்கடலை பிளக்கணுமா பிளப்பார், காற்றை வீச பண்ணணுமா வீச பண்ணுவார். அல்லேலூயா. வெறும் காற்றை வீசி செங்கடலை பிளந்து இருக்கிறாங்க. ஒரு கடல்ல காற்று வீசினா என்ன நடக்குது? கொந்தளிப்பு வருது, அப்படிதானா? ஆனா இங்க காற்று வீசி என்ன செய்தாரா? கடலை பிரிய பண்ணாரா? ஒரு மனுஷன் தண்ணியில போய் காலை வச்சா தண்ணி என்ன செய்யணும்? தண்ணி என்ன செய்யணும்? அவனை உள்ளுக்கு இழுக்கணும், இல்ல அவன் தண்ணிக்குள்ள விழணும். ஆனா சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோடு அவன் போய் கால் மிதிக்கும் போது தண்ணி பிரியுது. அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. 4 நாள் ஆனாலும் ஒருத்தனை உயிரோடு எழுப்ப முடியும். அல்லேலூயா. சாகாமலும் ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். வியாதி இல்லாமலும் ஒரு மனிதனை பாதுகாக்க முடியும். ஒரு மனிதன் செத்து 4 நாள் ஆனாலும் அவனை உயிரோடு எழுப்ப முடியும். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமம். அல்லேலூயா. நானோ ஜீவனுள்ளோட தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். எவ்வளவு அழகான நாமம் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு நல்ல தேவனுடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்கிறோம். அப்போ 4 5 வெளிப்படுத்தின விசேஷம் 19-16 வாசித்தா. வெளிப்படுத்தின விசேஷம் 19-16 வாசித்தா. வாசிங்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அப்படின்னா இந்த பூமியில அரசாளுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த அவர் நினைச்சா எந்த ராஜ்யத்தில் இருக்கணும் தூக்கி வீச முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். பூச்சக்கரம் அசையாதிருப்பாளாக. ராஜாதி ராஜா ஆடும் ஆட்டத்துக்கெல்லாம் மூச்சு அடக்கிட்டார்னா முடிஞ்சு போச்சு. மூச்சு அடக்கிட்டார்னா முடிஞ்சு போச்சு. ராஜாதி ராஜா. எவ்வளோ அழகான தேவன். என்ன நானோ நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நாமம் எவ்வளவு மேன்மையானது. 6 ஏசாயாவுடைய புஸ்தகம் 48:2 வாசித்தால். ஏசாயாவுடைய புஸ்தகம் 48:2 வாசித்தால். வாசிங்க சீக்கிரம். அவர்கள் தங்களை பரிசுத்த நகர்த்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் ஆமா, சேனைகளின் கர்த்தருடைய நாமம் அவளை இறங்கி வந்தார்னா நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காய். ஆமா, அவளை இறங்குனா அவ்வளவுதான். என்ன ஒரு பாருங்க, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எடுத்து பார்த்தா சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. நமக்கா யுத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆமா, இறங்கி வந்துட்டார்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. தாவீதே அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவித்த போது, ஆமா, ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பேய் லேகியோனின் பிசாசு இருக்கு. சேனைகளின் கர்த்தருடைய நாமமுடையவர் வந்தார். புறப்பட்டு போயிட்டான். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமமுடைய தேவன். அல்லேலூயா. அவளே அந்த நாமமுடைய தேவன் எலிசாவை பாதுகாக்க நினைச்ச போது ரதங்களும் அக்னிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களுமான அனுபவம் மலையை சுற்றிட்டு இருக்கு. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய நம்ம ஆட்கள். என்ன நம்முடைய தேவன் நமக்கு பாதுகாவல் கொடுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட நாமம் இருக்கு அவருக்கு. அவருடைய நாமத்தில் ஒரு நாமம் என்ன நாமமா? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவேன். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின்களை நசுக்கி போடுவாராக. சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேல் நீ நடந்து, சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வல் சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். ஆவிக்குரிய புராதமா நமக்கு விரோதமா இருக்கிற சிங்கமானாலும் சரி, சத்ருவானாலும் சரி, எழுத்தின்படி எழும்புகிற எந்த வல்லமையானாலும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொன்னது போல எல்லா வல்லமையும் கீழ்ப்படுத்தக்கூடிய சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. ஆமா,
கர்த்தாவே உம்முடைய உடன்படிக்கை பெட்டியோடு எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களாக. ஆமா, நம்ம யார்ட்டையும் போய் சண்டை போட வேண்டியதில்லை. ஆண்டோடைய நாமம் தரிப்பித்த தேவ பிள்ளைகள் அப்படி போனா போதும். பெரிய கோலியாத்து, ஒரு பெரிய சேனையே முன்னுக்கு நிக்காம இருக்குது. ஆண்டோடைய நாமத்துல போனா ஒரு கல்லுக்கு முன்னால பொத்துன்னு விழுந்துட்டான். அல்லேலூயா. உட்கார்ந்து யோசித்து பாருங்க, ஒரு கல்லுக்கு முன்னால விழக்கூடியவனா? அல்லேலூயா. சிம்பிளா அந்த நாம சிம்பிளா அடிச்சு தூக்கும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பியாய்கள் எல்லாம் நம்ம பரிசுத்தவான்கள் நம்முடைய தெய்வ பிள்ளைகள் விரட்டி இருக்கிறாங்க ஆண்டோடைய நாமத்துல. 7 உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், உன்னத பாட்டு 1:3 வாசித்தால் வாசிங்க. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். புகழ்ந்துகிட்டே இருக்கலாம். புகழ்ந்து பேசுவதற்குரிய நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த நாமத்தை உயர்த்தி பேசினாலும் ஒரு நாள் அது இல்லாம போயிடும். கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், ஞானிகள், தத்துவ மேதைகள், பலவிதமான நாடக நடிகர்கள், பல விதங்களிலே இருக்கிறதான சாதனையாளர்கள், எல்லா நாமத்தை குறித்து பேசினாலும் அந்த நாமம் ஒண்ணு இல்லாம போயிடும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அல்லேலூயா. அந்த நாமம் பேச 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 அந்த நாமத்தை குறித்து சொல்ல சொல்ல நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும். அது ஊற்றுண்ட பரிமள தைலம், வாசனை குறையாத நாமம். உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்க ஸ்ப்ரே கூட ஒரு நாள் 2 நாள்ல வாசனைகள் கம்மியாயிரும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தின் மகிமை ஊற்றுண்ட பரிமள தைலம். அல்லேலூயா. இந்த நாமத்தின் மகத்துவம் என்ன? அப்படி சம்பாயிட்டு இந்த நாமம் என்னன்னு கேட்டோம். நாமத்தின் மகத்துவம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 24:47. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படும். அப்போ அந்தி மனம் திரும்பலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் இருக்கு. அப்ப அந்த நாமத்தின் மகத்துவம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா. உலகத்துல எப்பேற்பட்ட பாவியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள. ஆண்டவராய் இயேசுப்பா, உங்க நாமத்தினாலே பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னா, அப்படி நாமத்துக்குள்ள இருக்கிற அவருடைய இரத்தத்தின் வல்லமை அந்த மனிதனின் பாவத்தை கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் இருப்பாயானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை, நானோ ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று சொல்லி விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன், நானோ நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொன்னது போல அந்த நாமத்துக்குள்ள இருக்கிற மகத்துவம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. இமை முதல் குமரி வரைக்கும் இந்திய தேசத்தில் புண்ணிய ஸ்தலங்களை நாடி தேடி தான தர்மங்களை செய்து புண்ணிய ஸ்தலங்களை நீராடினாலும் பாவ மன்னிப்பு கிடைக்காது. இருக்கிற இடத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அவருடைய நாமத்தினாலே, இயேசுப்பா என் பாவத்தை மன்னிங்க, உன்னுடைய மரண தருவாயில் இயேசுப்பா என்னுடைய பாவத்தை மன்னிங்க, இரத்தத்தினால என்ன கழுவுங்கள் என்று சொன்னால் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிறது. இந்த நாமத்துக்குள்ள இருக்கிற மகத்துவம் யோவான் சுவிசேஷம் 1:12 வாசிக்கும் போது வாசிங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு பிள்ளைகளாகிறோம். பிள்ளைகள் சன், என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவருடைய நாமம் நமக்கு என்ன தகுதியை கொடுக்குதா? பிள்ளைகள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு பிள்ளையை விட வேலைக்காரங்க சில பெற்றோரை கவனிப்பாங்க, சில எஜமாட்டிகளை கவனிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளையை விட நல்லா கவனிக்கிறாங்கன்னு சொல்லி சொத்தை எழுதி கொடுப்பாங்களா? அப்பா அப்பா நீ கூடுங்கன்னு சொல்லுவாங்க. சிரட்டை கூட கொடுக்க மாட்டான். அப்பா அப்பா அம்மா என்ன கொடுக்க மாட்டாங்க? வீட்டில் உள்ள சிரட்டையை கூட எடுத்து கொடுக்க மாட்டான். நம்முடைய தேவன் அப்படி இல்லை. அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்கள்? அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம் அதிகாரம் அதிகாரமுடைய பிள்ளைகள் ஆயிரும். எப்படி ஆயிரமா? மை சன் மை ஃபாதர்
அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. உரிமையை போய் கேட்கலாம், நான் உங்க பிள்ளை. இந்த இளைய குமாரன் கேட்கிறான், எனக்கு சொத்தை தாங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அந்த நாமம் பாருங்க. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் இந்த நாமத்தின் மகிமையை ஒரு முறை கூட கர்த்தர் உனக்கு நினைவுபடுத்தினார். எதையாயிலும் பெற்றுக்கொள்ளாமலும் தேவனை குறித்து உனக்கு தவறான கருத்துக்கள் இருக்குமானாலும் அந்த நாமம் உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறது. ஆகையால் உரிமையோடு அவரோடு பேசி உரிமையா அவரிடத்திலிருந்து கேட்டு நீ பெற்றுக்கொள்வாயாக. மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வாசித்தால், மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு இதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை செய்தப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அதிகாரம் உள்ளவளாய் மாற்றுகிறது. எல்லாம் போனா போவ. அல்லேலூயா. ஆண்டோடைய நாமம் நம்மளை அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்கிற விதத்தில் அவருடைய நாமம் நாமத்தினால ஓடிப்போம். அல்லேலூயா. நாம வியாதிகளெல்லாம் பார்த்து அப்படின்னா போயிடும். அல்லேலூயா. நீ அப்படி விரட்டி பார்த்துருக்கீங்களா? நான் உங்களுக்கு கடந்த நாட்கள்லையும் சொன்னேன், விளையாட்டு போல சில நேரம் சொல்லுவேன். நான் ஜெபிக்கும் போது சில நேரங்களில் சில தெய்வ பிள்ளைகள் ஜெபம் முடிச்ச உடனே சிரிச்சிருவாங்க. ஏன்னா நான் ஜெபம் பண்ணிட்டு வரும்போதே சில நேரத்தில் ஏசு நாமத்தில் அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே அவங்க நினச்சிக்கிடுவாங்க, இப்போ அதட்ட போறாருன்னு சொல்லி. எப்பவுமே சொல்ல மாட்டேன். அப்படி வரும், அப்படி கியர் போட்டு வர்றது மாதிரி வரும்போது நீங்கள் பக்கத்தில் நின்று அப்படி ஜெபம் பண்ணிட்டு வர்றதை பார்த்தா அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தா அந்த சிரிப்பு உண்மை சிரிப்பாக மாறிடும். அல்லேலூயா. நான் இறந்து போன அன்னைக்கு ஆண்டோடைய கிருபையினால சிலர் இதை சாட்சியாக சொல்லுவாங்க. ஊக்கமாக அழுது ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் சோகமாக இருக்காது. போராடி ஜெபம் பண்ணியிருப்பேன், சோகமாக இருக்காது. சமீபமாக ஒரு நாளில் ஒரு சகோதரி ரொம்ப வயிறு வலின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு மறந்துட்டு, அப்போ அவங்க காலையில் ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ண சொல்ல நானாக தான் சரி ஜெபம் பண்ணி விடுவோன்னு சொன்னேன். அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு அந்த வயிறு வலி ஒன்றுமே இல்லை, அவங்க மறந்துட்டாங்க. அவ்வளோதான், அது போயிட்டு. ஏசு கிறிஸ்து நாமத்தில் போ. அல்லேலூயா. அதிகாரம் உள்ளவளாய் நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. நம்ம ஊர்ல காப்பாரு, யாரா நீ அடிச்சோன்னா ஓடிரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யார் தெரியுமா? அல்லேலூயா அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்மளையும் அதிகாரம் உள்ளவளாய் அந்த நாம மாத்திருக்கு. அல்லேலூயா. ஒரு கெத்து. அந்த நாமம் நம்மளை எப்படி மாத்திருக்கு? ஒரு கெத்து. அந்த நாமத்தின் மகத்துவம். அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறோம். 4, அந்த நாமத்தின் மகத்துவம் என்ன? சரியா? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தா இன்னைக்கு எப்படி 9 மணி ஆயிரம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினால எதை கேட்டாலும் கேட்டதெல்லாம் தருகிற நாமம். அல்லேலூயா. எல்லாம் அனுபவப்படுத்துங்க. அனுபவத்திலிருந்து சொல்ல பழகுங்க. அல்லேலூயா. கிடைச்சிருக்கா? கேட்டதெல்லாம் கிடைக்குதா? கேட்டதெல்லாம் கிடைக்குதா? எவ்வளோ வாங்கியிருக்கிறேன். 33 வருஷமா கேட்டும் கேட்காமலுமே கறி வளர்த்து வச்சிருக்கேன் நான். அல்லேலூயா. கேட்டதெல்லாம் தருகிற தெய்வம். கேளாததே அந்த நாமம் தரும், கேட்டாலும் கிடைக்கும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் தெரியுமா? எவ்வளவு காரியம் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடியும் தெரியுமா? தேவைகள் சந்திக்கப்படுகிறதுலேருந்து, சரீரத்தில் சுகத்திலிருந்து, நன்மைகள்லேருந்து, சபைக்கு வர்ற தெய்வ பிள்ளைகளை கத்த தருகிறதுலேருந்து கேட்டதெல்லாம் தருகிறார். அல்லேலூயா. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னால் சபையில் பார்த்தா ரொம்ப மனசுக்கு இதாக இருந்துச்சு. இந்த நாட்களில் சில தெய்வ பிள்ளைகள் ஆண்டோடைய சமூகத்தில் நல்லா ஆண்டவரே அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதை தந்தாரா தரலையா? தருகிறாரா தரலையா? தருகிறார். அல்லேலூயா. கேட்டதெல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, இதுவரைக்கும் கிடைக்காதவங்களும் அவருடைய நாமத்துல கேளுங்க. அல்லேலூயா. அப்ப 4வது அவருடைய நாமம் கேட்கிறதெல்லாம் கிடைக்கும். என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். அதிலே ஒரு விசேஷம், தீமையை தரமாட்டார். நமக்கு ஆகாதது வேண்டாததை தரமாட்டார், நல்லதை மட்டும்தான் தருவார். அல்லேலூயா.
ஆமா, சிலர் உடனே கற்பனை பண்ணிக்கிட்டு நான் கேட்ட எல்லாம் சிலது கிடைக்கல, நீ எல்லாம் கிடைக்காது, நல்லது மட்டும் கிடைக்கும் அவருடைய நாமத்தில். அல்லேலூயா. 5 நீதிமொழியில் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், நீதிமொழியில் 18:10 வாசித்தால் வாசிங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். பலத்த துருகம். நாம் என்ன உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் எதுதான்? நாமம். அல்லேலூயா. சாத்தான் நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லேலூயா. எத்தனையோ அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் எரிந்து பார்த்தான், மறைவான கண்ணிகளை வைத்து பார்த்தான், வியாதி அனுப்பி பார்த்தான், சோதனை அனுப்பி பார்த்தான், தரித்திரத்தை அனுப்பி பார்த்தான், என்னெல்லாமோ செய்து பார்த்தான். ஒண்ணுமே நம்மளை ஒண்ணும் செய்யல. ஜீவனுள்ளோட தேசத்துல நன்மையை காண்பேன் என்கிற விசுவாசத்தினாலே அழகா அந்த நாமத்தின் பலத்த துருகத்துக்குள்ள இருக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை பார்த்தீங்களா? உன்னதமானோடைய மறைவில் இருக்கிற சர்வலோடைய நிழலில் தங்குவான், இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழாய் வந்தடைந்த உனக்கு. ஆமா, அப்ப அது ஒரு பலத்த துருகம். அல்லேலூயா. நம்ம ஊர் பாஷையில சொன்னா சில சொல்லுவாங்க, ஏன் முடிய கூட என்ன செய்ய முடியாது, கொடுங்க முடியாது, அசைக்க முடியாது. அல்லேலூயா. அம்மா யார் நமக்கு துருகம்? ஆண்டவர். அல்லேலூயா. தேவன் அறியாம ஒண்ணுமே சம்பவிக்காத அவருடைய நாமம் பலத்த துருகம். எங்கு போனாலும் அந்த நாமத்தின் மகிமை நம்ம மேல இருக்குது. சரி, 6 அந்த நாமத்தின் மகத்துவம் என்ன? வாசிங்க சங்கீதம் 20:7-8 வாசிங்க. சங்கீதம் 27. ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எல்லாம் விழுந்தாங்க, இது நிமிர்ந்து நிக்க. அல்லேலூயா. ஆமா, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நிறைந்த நாணல் முறியாமலும் மங்கி எறிய திரி அணையாமலும் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் இலக்கறியாமல் கிரியை செய்கிற தேவன். என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பால், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆண்டவருடைய நாமம் தூக்கி நிறுத்துற நாமம். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கை எத்தனை முறை தவறி விழுந்திருக்கும். அல்லேலூயா. எத்தனை வீழ்ச்சிகள் வந்த போதெல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்தியிருக்க அவருடைய நாமம் அது. அல்லேலூயா. நம்மளா எழுப்பி நின்னோம், தேவன் தூக்கி நிறுத்தினார். அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் சில நேரம் பழைய காலத்தில் உருட்டு வண்டி அங்கே ஓட எடுக்கும் பொத்துன்னு விழுந்துரும், ஓடி போய் பெற்றோர் தூக்கி விடுவாங்க. ஒரு உலுப்பு உலுப்பி ஒரு தட்டு தட்டி என்ன செய்வாங்க, பரவாயில்லம்பாங்க. உடனே ஓடாதனியா சொல்லுவாங்க, கொஞ்சம் கவனமா ஓடு, கவனமா ஓடலன்னா நொண்டி புள்ளி ஆயிரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எழும்பி நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எத்தனையோ சத்துருக்களின் வல்லமைகள் நமக்கு விரோதமாக வந்த போதெல்லாம் கூட கர்த்தர் நம்மை எழும்பி நிற்க வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோமான அதற்கு காரணம் ஆண்டவருடைய நாமம். அல்லேலூயா. 7 அந்த நாமத்தின் மகத்துவம். யோவான் சுவிசேஷம் 20:31 வாசித்தால், யோவான் சுவிசேஷம் 20:31 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைய முடியும். அப்ப 7வது அந்த நாமம் என்ன கொடுக்கிறது? அந்த நாமத்துக்குள்ள என்ன மகத்துவம் இருக்கிறது? நித்திய ஜீவன், அழிவில்லாத வாழ்க்கை, எவர்லாஸ்டிங் லைஃப், இட்டர்னல் லைஃப். என்ன ஆசீர்வாதம் பாருங்க. எல்லாருக்கும் இங்க இருக்கிற எல்லாரும் கிடைக்குமா? இங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அல்லேலூயா. இதை கேட்கிற எல்லாரும் அந்த நாமத்துல நித்திய ஜீவனை அடைவீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே நாமத்தினாலதான் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. வானத்தின் கீழே பூமியிலே மனுஷ ஜாதிக்குள்ளே ரட்சிப்படைவதற்கு அவருடைய நாமமே இல்லாமல், நித்திய ஜீவனை அடைவதற்கு அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமத்தின் மகத்துவம். இந்த நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நானோ நீ நிந்திக்கிறே தேவனுடைய நாமத்திலே வருகிறேன். அவருடைய நாமத்தின் மகத்துவம் அறியணுமே. என்ன இதை விட மேன்மையான பிரசங்கம் என்ன இருக்கு? அந்த நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தால், ஆதியாகமம் 21:33 வாசிங்க. பைபிள் ஸ்டடி தானே. பெர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டார். தொழுது கொள்ள வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அந்த நாமத்தை என்ன செய்யணும்? தொழுது
கொள்ள வேண்டும். எப்போதும் அந்த நாமத்தை உயர்த்தி தொழுது கொண்டே இருக்கணும், ஆராதித்துக் கொண்டே இருக்கணும், புகழ்ந்து கொண்டே இருக்கணும், மகிமை செலுத்திக் கொண்டே இருக்கணும். எவ்வளவு பணம் இருக்கிறவங்களும் சரி, பணம் இல்லாதவங்களும் சரி, இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, அழகு இருக்கிறவங்க, அந்தஸ்து இருக்கிறவங்களும் சரி, அழகு இல்லாதவங்களும் சரி, என்ன நிலவரத்தில் இருந்தாலும் அந்த நாமத்தை தொழுது கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. 2, அந்த நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? மல்கியாவுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், மல்கியாவுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், வாசிங்க. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சிட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், அந்த நாமத்துக்கு பயப்படணும். அந்த நாமத்துக்கு என்ன செய்யணும்? பயம். அந்த நாமத்துக்கு என்ன இருக்கணும்? சும்மா அடிச்சிடும் கொன்றோம் இல்ல, அந்த நாமத்துக்கு ஒரு தெய்வ பயம் இருக்கணும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறோம். எங்க அப்பா உயிரோடு இருக்கிற காலத்தில் எங்க தகப்பனுடைய பேரை நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. என்ன செய்ய மாட்டேன்? சொல்ல மாட்டேன். பயந்தா மரியாதை. அல்லேலூயா. மரியதாசன் என்ன செய்ய மாட்டேன்? சொல்ல மாட்டேன். மரியதாசன் ஒரு இருக்காரா? மரியதாசன் அப்படின்னு கூப்பிடுவேனா? இதை சொல்றதுக்கே பயப்படுறேன், சொல்லக்கூடாதுன்னு. அப்போ என்னுடைய ஆண்டவருடைய நாமத்தை இயேசுவே அப்படின்னு எழுதி இருக்குது, நான் சொல்ல மாட்டேன்ப்பா. அந்த நாமத்துக்கு ஒரு பயம், மரியாதை இருக்குது. அல்லேலூயா. ஏசப்பா, ஏசப்பா, அல்லேலூயா. இயேசுவே கூப்பிடலான்னா கூப்பிடலாம். அல்லேலூயா. எனக்கு அதில் ஒரு பயம் இருக்குது. அந்த நாமத்தை சொல்லும் போது ஒரு மரியாதை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுக்கு மேலே விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. தேவன் ஜீவிக்கிற தேவன். அல்லேலூயா. என்னுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம். நீங்க இப்படியெல்லாம் வாழ்ந்து பாருங்க, உங்களை இருதயத்தின் ஆழத்தில் இப்படியெல்லாம் ஒரு தெய்வ பயம், அந்த நாமத்தின் மேல ஒரு மகிமையான, ஒரு மகத்துவமான ஒரு மரியாதை இருக்குமானால், அந்த நாமம் உங்களுக்கு எல்லாம் பயங்கரமான காரியத்தை செய்யும். நான் எண்ணி முடியாத என் போன்ற ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த நாமத்தின் மகிமை அனுபவிக்க முடியாதது காரணம் தான். தேவனுக்கு பயப்படுவர்களிடத்திலே அவருடைய ரகசியம், அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய நாமத்துக்கு இப்படிப்பட்ட நல்ல ஒரு மரியாதை, கனம். அந்த நாமத்துக்கு பயந்திருக்கேன். ஐயோ கிடுக்கிடு நம்ம ஆடுறதில்ல, நாமத்தை கனம் பண்ணுகிற விதத்தில். அல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்முடைய பாரத பிரதமர், நம்முடைய நரேந்திர மோடி அவங்களை சாதாரணமாக பேசுறதை கூட யோசிப்பேன். என்னதான் இருந்தாலும் 145 கோடி ஜனங்களின் பிரதமர், அவங்க குறிச்சி சில கருத்துக்களை, சில காரியங்களை தவறா போட்டிருக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. அந்நிய தேசத்தை ஒருத்தன் பார்க்கும்போது 145 கோடி ஜனங்கள் மத்தியில் தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களோட குறைவு இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், ஆனால் அவ்வளோ கீழ்த்தரமாய் சொல்லும் போது, அவங்களை குறிச்சி விளக்கம், அவங்களை குறிச்சி எழுதும் போது கஷ்டமா இருக்கு. இதுவே நம்ம இப்படி இருக்குமானா படைச்ச தெய்வத்தை குறித்து எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாகட்டும். 3வது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், 2 சாமுவேல் 7:13 வாசித்தால், வாசிங்க. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஆலயம் கட்டணும். அந்த நாமத்துக்கு என்ன செய்யணும்? ஆலயம் கட்டணும். இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் எல்லா இடத்துலையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நாமே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அந்த நாமம், அந்த நாமமுடைய தேவன் வாழ்வதற்கு நாம் ஆலயமாயிருக்கணும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவருடைய நாமம் உட ஆலயமாய் நாம் காணப்படணும். நாமத்துக்கு எழுத்தின்படி ஆலயம் கட்டுற ஒரு பகுதி இருக்கு. இப்போ எழுத்தின்படியாக நமக்கு ஒரு ஆலயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, இதை கட்டி இருக்கிறோம். என்ன இதை விஸ்தாரமாக கட்டணும்னா கட்டலாம். நாம் தேவனுடைய ஆலயமாய் கட்டப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய அட்ரஸ் நம்ம தான். அல்லேலூயா. சரி, 4 சமயம் ஆகிறதுனால சுருக்கமாக போவோம், சீக்கிரமாக என்ன சொல்லி முடிக்கணும். 4வது சங்கீதங்களின் புஸ்தகம் 69:36 வாசித்தால், சங்கீதங்களின் புஸ்தகம் 69:36 வாசிங்க. அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாய் நேசிக்கணும், லவ் பண்ணணும் அந்த நாமத்தை. சிலருக்கு சில பேரை சொன்ன உடனே அப்படி ஒரு இனிமையா இருக்கும்.
பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு சாயங்காலம் கூட அதை யோசித்தேன். சிலருடைய நன்மையான காரியத்தை மட்டும் பார்த்து நேசிப்பாங்க. சிலருடைய அன்பு அப்படி இருக்காது. அவளுடைய வாழ்க்கையின் விலையினம் குறைவை பார்த்து நேசிப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையின் குறைவை பார்த்து தான் நேசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ அன்னை தெரசாலை எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னை தெரசாலை அவங்கள எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க பூமியில் இருக்கிற பணக்காரங்க, வசதி உள்ளவங்க, அழகுள்ளவங்க, படித்தவங்களை பார்த்து என்ன செய்யலை? நேசிக்கலை. கைவிடப்பட்டவள் மேல அன்பு, நல்ல வஸ்திரம் இல்லாதவள் மேல அன்பு, நல்ல சரீர சுகம் இல்லாதவள் மேல அன்பு, ஒன்றுக்கும் உதவாதது போல மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவள் மேல அன்பு. அல்லேலூயா. மனிதர்களிலே ஒதுக்கப்பட்டவர்கள் அவருடைய அன்புக்குரியவளாக இருந்தார்கள், அவருடைய பாசத்துக்குரியவளாக இருந்தார்கள், அவருடைய நேசத்துக்குரியவளாக இருந்தார்கள், அவருடைய அரவணைப்புக்குரியவளாக இருந்தார்கள். உலகத்தில் எடுத்து பார்த்தா என்கிட்ட இருக்க நல்லதை பார்த்து நேசிக்க முன்னால இருக்கிற உங்க எல்லாருக்கும் முடியும். அல்லேலூயா. அது உண்மையான அன்பு கிடையாது. வாழ்க்கையின் குறை வரும்போது காலை வாரி விட்டுட்டு போயிடுவாங்க. நான் உங்களுடைய வாழ்க்கையை நன்மையை பார்த்து நேசிக்கிற ஊழியக்காரனா இருந்தால் குறை வரும்போது உங்களை தூற்றியா பேச ஆரம்பிச்சிருவேன். உங்களுடைய குறைவுகள், பலகீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்து உங்களை நேசித்தா, எல்லாவற்றின் மத்தியில் உங்களை அரவணைத்து நல்ல ஆசீர்வாதத்துக்குரிய தெய்வ பிள்ளைகளா மாற்றும். அல்லேலூயா. ஒரு ஆஸ்பத்திரி எதுக்கு கட்டி வச்சிருக்கிறாங்க? நோயாளிகளுக்காக கட்டி வைத்திருக்கிறார்கள். மருத்துவர்களும் மருத்துவச்சிகளும் எதற்காக இருக்கிறார்கள்? நோயாளிகளை அழைத்து வருவர்களை அன்பு கூர்ந்தால் சரியாகுமா? நோயாளிகளை அன்பு கூர்ந்தால் சரியாகுமா? அழைத்து வர்றவர்களையா? நோயாளிகளை. அல்லேலூயா. நாம் ஆண்டவர் நேசிக்கக்கூடியவளா இருக்கு. அதனால இப்ப ஆண்டோடு நாம அப்படிப்பட்டதுல நான் சும்மா நம்முடைய காரியத்தின் விளக்கத்துக்காக சொன்னேன். நம்முடைய நாமங்களை நம்ம ஆட்கள் நேசிக்கிறதுலாம் இப்படிதான் இருக்குது. நம்ம ஆண்டோடைய நாம உயர்ந்த நாம நேசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். அந்த நாமத்தை லவ் பண்ணணும். அல்லேலூயா. அந்த நாமத்தின் மேல ஒரு அளவு கிடந்த அன்பு. உலகத்தில் இருக்கிற புருஷன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உற்றார் உறவினர், சகோதரர்கள், சகோதரிமார்கள், காதலன், காதலி, இப்படிப்பட்ட எல்லாவற்றை விட ஆண்டோட நாமம் அல்லேலூயா நேசத்துக்குரியதா இருக்கணும். சரியா? எத்தனாச்சு? 4. அந்த நாமத்தை நாம என்ன செய்யணும்? 5. சங்கீதங்களின் புஸ்தகம் 96:2, சங்கீதம் 103:2 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க, சமயம் போயிட்டு. அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நல்லா பாடி துதிக்கணும். அந்த நாமத்தை என்ன செய்யணும்? நல்லா பாடி துதிக்கணும். அந்த நாமத்தை என்ன செய்யணும்? நல்லா பாடி துதிச்சுக்கிட்டே எப்பமோ அந்த நாமத்தை குறிச்ச ஸ்தோத்திரம் பாட்டுகள் இருக்கணும். பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இப்போ உள்ள பாட்டுலாம் நமக்கு புரியாது, பாடுறவங்களுக்கும் புரியாது, கேட்கிற நமக்கும் புரியாது. நம்ம அடிக்கடி சொல்ல தத்துவத்துக்கும் மகா தத்துவத்துக்கு என்ன வித்தியாசம்? தத்துவம்னு சொன்னா முன்னால இருக்கிற உங்களுக்கு புரியாத அளவுக்கு பேசுறது தத்துவம். மகா தத்துவம் நான் பேசுறவங்களுக்கும் புரியாத அளவுக்கு பேசப்படுவது மகா தத்துவம். இப்ப அப்படிதான் பாட்டெல்லாம் இருக்கு. சங்கண்ணா சன்னா நாங்க நான் நன்னண்ணா மன்னன் டர். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தான். எல்லாம் நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க. யாத்திராகமம் 20:24 வாசித்தா அந்த நாமத்தை நாம் என்ன செய்யணும்? வாசிங்க. மண்ணினாலே பலிபிடித்து எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளாகவும் சமாதான பலிகளாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அவருடைய நாமத்தை ஏசப்பா ரட்சிக்கிறார், ஏசப்பா விடுதலை ஆக்கிறார், ஏசப்பா சுகமாக்குறார்.
உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. எங்கு போனாலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை ரட்சிக்கிறவர். இயேசு கிறிஸ்து தான் பாவ மன்னிப்புக்காக இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். அவருடைய நாமம் அல்லாமல் உனக்கு வேறு நாமம் இல்லை. இந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த. அல்லேலூயா. நாய்கடிக்கு மருந்துண்டு, இது தேள் கடிக்கு மருந்துண்டு, பாம்பு கடிக்கு மருந்துண்டு, பேய் கடிக்கு மருந்துண்டோ உண்டு. இயேசுவின் நாமம் பிரஸ்தாபப்படுத்த. அல்லேலூயா. இப்படி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த. அல்லேலூயா. நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நாமம் பிரஸ்தாபப்படணும். நாம இருக்கிற எல்லா இடத்திலும் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தணும். 7 அந்த நாமத்துக்கு 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே நல்ல பாடுபடணும். அந்த நாமத்துக்காக என்ன செய்யணும்? நல்ல பாடுபடணும். அந்த நாமத்துக்காக என்ன செய்யணும்? பாடுபடணும். வெட்கப்படாம பாடுபடணும். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வந்தோடனே என் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்படி நாமத்துக்காக என்ன செய்யணும்? பாடுபடணும். சந்தோஷமா பாடுபடணும். அல்லேலூயா. நம்ம பாரத பிரதமர் குமரி மாவட்டத்துக்கு வராங்கன்னா அவருடைய தொண்டர்கள், அவருடைய கட்சிக்காரங்கள் எல்லாரும் ராத்திரி பகலா, அவருடைய இதில் உள்ளவங்க எல்லாம் ராத்திரி பகலா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலவிதமான காரியத்தை செய்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளும் ஆண்டோடைய நாமத்துக்காக பாடுபட பழகணும். ஊழியத்தை வந்துட்டு சுகமா இருக்கக்கூடாது. நல்லா பாடுபடணும். அல்லேலூயா. சரீரத்தில் பாடுபடணும், ஆத்மாவில் பாடுபடணும், மனதில் பாடுபடணும். பாடுபட்டோருக்கு பலன் அளிக்கிற தெய்வம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 நீ இளைப்படையாமல் வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:3 சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். இளைப்படையாமல் பிரயாசப்படா. காலையில் எழுந்திருச்ச நேரத்துல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் உட்கார கூட நேரம் இல்லாம பாடுபட வேண்டியது இருக்கும். இளைப்படையாமல் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். என்ன மாய்ப்பட்டவங்க காலை நீட்டிட்டு அப்படியே இருப்பாங்க. தைரியப்படக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. கர்த்தர் உன்னை எபேசு சபையை அழைச்சிருந்தா இளைப்படையாமல் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அப்புறம் நீ இளைப்படைந்து பிரயாசப்படுறதை விட்டா ஆதி அன்பை விட்டா என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லிடுவார். இளைப்படையாமல் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். சோறாக்குனாலும் இளைப்படையாமல் சோறாக்கணும். 1க்கு 3 நேரம் கூட ஆக்க வேண்டியது இருக்கும். 2 நேரம் குழம்பு வைக்க வேண்டியது இருக்கும். இருக்கிற குழம்பு வச்சு சமாளிச்சிடலான்னு சொல்லி 4 சொட்டை ஊற்றி சோறை கொடுத்துடக்கூடாது. ராத்திரியும் ஒரு குழம்பு வைக்க பழகணும். அல்லேலூயா. இளைப்படையாமல் என்ன செய்யணும்? ஆமா, ஊழியத்திலே அப்படித்தான். ஓடி ஓடி ஊழியம் செய்யணும். ஓடி ஓடி ஊழியம் செய்யணும். கோயம்புத்தூர் போனோம், மதுரைக்கு போனோம், நார்த் இந்தியாவுக்கு போனோம், பல இடங்களுக்கு போனோம். ஃப்ளைட்டில் போனோம் மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. ட்ரெயினில் போனோம், நடந்து போனோம். இழப்படையாமல் என்ன செய்யணும்? பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ரைட்டா? இந்த நாமத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த நாமத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த நாமத்தை என்ன செய்யக்கூடாது? மறுதலிக்க கூடாது. அந்த நாமத்தை மறுதலிக்க கூடாது. அந்த நாமத்தை தெரியாதது போல மறுதலிக்க கூடாது. இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போனால் கஷ்டமாயிரும். அப்படி நாமத்துக்குள்ளே இருக்கிற அந்த மல்லமையெல்லாம் இன்றைக்கு அனுபவிக்க முடியாமல் இன்றைக்கு அவிசுவாசம், அதைரியம், அவநம்பிக்கை வரும்போது நாம் அந்த நாமத்தை என்ன செய்கிறோம்? மறுதலிக்கிறோம். மறுதலிக்கக்கூடாது. அந்த நாமத்தின் மேன்மை நம்ம அனுபவிக்கணும். மறுதலிச்சிடக்கூடாது. லேவியராம 24:16 வாசித்தா அந்த நாமத்தை நிந்திக்கக்கூடாது. லேவியராம 24:16 வாசியா. கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆமா, அந்த நாமத்தை தூஷிக்கிறது, நிந்திக்கிறது என்ன பெரிய இது? அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? ஆண்டோட நாமத்தில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, அப்படியெல்லாம் நிந்திக்கிறது மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. நிந்திக்கவே கூடாது. லேவியராம 18:21 வாசித்தா அந்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. வாசிங்க. நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மூழ்கிக்கென்று
தீ கடக்கும்படி இடம் கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. ஆமா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து இவங்கெல்லாம் என்ன கிறிஸ்தவங்க, இவங்கெல்லாம் என்ன ஊழியக்காரங்க, பெருசா பைபிள் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லக்கூடிய விதத்தில் அந்த நாமத்தை என்ன செய்யக்கூடாது? பரிசுத்த குலைச்சலாய் மற்றவங்க பேசுற விதத்தில் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நாம் வாழ்கிற வாழ்க்கை நிமித்தம், நம்முடைய ஜீவியத்தின் நிமித்தம், நம்முடைய ஊழியங்களின் நிமித்தம் நம்முடைய ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நாமத்தை எப்போது என்ன செய்துட்டு இருக்கோம்னா, மல்கியாவுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி தியானித்துக் கொண்டே இருக்கணும். பிரசங்கத்தின் 2வது பைபிள் ஸ்டடியின் 2வது குறிப்பு தான் தியானிச்சிருக்கேன். இன்னும் 5 குறிப்பு இருக்கு, வாசியா. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் தியானிச்சுக்கிட்டே இருக்க, மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பவும் அந்த நாமத்தை குறித்த மெடிடேஷன் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ அக்கினி மூடும். நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது, லைஃப் ஊழியம் ஃபயரார். 3வது குறிப்பு, எதுல 3வது குறிப்பு? நானோ சங்கீதம் 5:7 வாசித்தா, சங்கீதம் 5:7 வாசித்தா. இன்னும் 4, இந்த 3க்கு பிற்பாடு என்ன 4 இருக்கு, வாசியா. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். ஆமா, நானோ மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்குள் பிரவேசித்து தெய்வ சமூகத்துக்கு வந்து, சங்கீதம் 52:8 வாசித்தால், சங்கீதம் 52:8 வாசித்தா. நானோ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரமாயிருக்கிறேன். வாசிங்க. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். நானோ தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. எப்போதும் தெய்வ சமூகத்திலே இருக்கிற ஒரு வாழ்க்கை. கிருபையினால் எல்லா கூட்டங்களுக்கும், உபவாச ஜபங்களுக்கு வருகிறது, வேத பாட கூட்டங்களுக்கு வருகிறது, காத்திருப்பு கூட்டங்களுக்கு வருகிறது, வீட்டு ஜபங்கள் நடந்தால் வருகிறது, ஆராதனைக்கு வருகிறது. இப்படி எல்லா கூட்டங்களிலும் இரவு மாத இறுதி ஜபத்துக்கு வருகிறது, தெய்வ சமூகத்தின் அனுபவத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறது. நானோ உடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான, நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இடமே இருக்கக்கூடாது. 3வது, நானோ உடைய மிகுந்த கிருபையினால் உடைய ஆலயத்துக்கு, ஆண்டோடைய கிருபை எல்லா கூட்டங்களையும் பங்கடைகிறேன். பாருங்க, சில வயசானவங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்காரு, பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா, மகிமை செலுத்தணும். ஆமாம், எவ்வளோதான் நம்ம வயசானவங்களை எது சொன்னாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எப்படிப்பட்டது? மேன்மையான கிருபை. இந்த கிருபையினால் ஆலயத்துக்குள் 3வது. 4வது வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 38:13 வாசித்தான். சங்கீதம் 38:13 வாசித்தா. வாசிக்க சீக்கிரம் வாசிங்க. நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். சில சூழ்நிலையில செவிடனை போல ஊமையை போல என்ன செய்யணும்? இருக்கணும். சிலர் செவிடர்களை போல இருப்பாங்க, ஊமையா இருக்க மாட்டாங்க. சிலர் ஊமையா இருப்பாங்க, செவிடர்களா என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. செவிட்டு ஊமையா இருக்கணும். எப்படி ஊமையா இருக்கணும்? செவிட்டு ஊமையா இருக்கணும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளோட லைஃப்ல நானோ அப்படி செவிட்டு ஊமையா இருந்து என்ன செய்யறாராம்? சங்கீதம் 109:4 வாசிங்க. சங்கீதம் 38:10-12 வாசிங்க. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சண்டை போடுறது இல்ல, கோளு கேட்கறது இல்ல, கோளு பேசுறது இல்ல. செவிடனை போலவும் ஊமையனை போலவும் இருக்கிறான். நான் என்ன செய்றேன்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சங்கீதம் 38:10-12 சீக்கிரம். என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தெரிகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தெரிகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நான் என்ன செய்துட்டு இருக்கிறேன்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். செவிடனை போல ஊமையனை போல நம்ம வாழ்க்கையில இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5 சங்கீதம் 119:70 வாசித்தால், நானோ அவர்கள் இருதயம் நெந்துண்ணி கொடுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். வேதத்திலே பைபிள் வாசிக்கிறது, கேட்கிறது, ஆடியோ பைபிள் கேட்கிறது, மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். சங்கீதம் 119:97 வாசித்தா,
நாள் முழுவதும் அது என் தியானம். வாசிங்க. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நாள் முழுதும் அது என் தியானம். சங்கீதம் 1:3 வாசித்தா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் நாள் முழுவதும் தியானம். நானோ வேதத்திலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வேதம் வாசிக்கிறதுக்கு ஆர்வம், வேதத்தை தியானிப்பதற்கு ஒரு நல்ல ஆவல், தேவனுடைய வார்த்தையின் மேல் அவ்வளோ ஒரு பிரியம். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சங்கீதம் 119 வார்த்து பார்த்தா தேவனுடைய வசனம், கட்டளை, கற்பனை, சட்டம் அப்படி எழுதிட்டே போவார். பைபிள் மேல ஒரு வேத வசனத்தின் மேல ஒரு காதல், ஒரு பெரிய அனுபவங்க. பழைய பரிசுத்தவான்கள் அப்படிதான் வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. பைபிளும் கையுமா தான் இருந்தாங்க. புஸ்தகங்கள் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது. வேதத்தையே வாசித்தாங்க, வேதத்திலிருந்தே வெளிப்பாடுகள் எடுத்தாங்க, ஜீவனான வார்த்தைகள் புறப்பட்டது. அப்போ நானோ இந்த வேதத்திலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 6 சங்கீதங்களின் புஸ்தகம் 31:14 வாசா கிட்ட நெருங்கி வந்துட்டோம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். நானோ மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை புயபலமாக்கி கொள்ளுகிறவன், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், மருத்துவர்களை நம்புகிறவன் முழிப்பான். நம்ம சில நேரம் ஜோக்கா சொல்லுவோம், கூப்பிட்டுட்டு வாருங்கள், தூக்கிக்கிட்டு போங்கள். ஒரு ஆஸ்பத்திரியில் எழுதி போட்டாங்க. எப்படி எழுதி போட்டாங்களா? கூப்பிட்டுட்டு வாருங்கள், தூக்கிக்கிட்டு போங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானோ கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் நம்புகிறது அவராலே. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அல்லேலூயா. அப்படி தேவனை நம்பி இருக்கணும். 24 வருஷத்துக்கு மேல ஆகும்போது ஆபிரகாம் அவங்கள குறிச்சி வேதத்தில் எழுதி வச்சிருக்கு, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். வாழ்க்கையில கர்த்தர் செய்து வந்த ஒவ்வொரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையாய் கொண்டு வாழணும். பிறந்ததிலிருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை வரைக்கும் தத்ரூபமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நிறைய அதிகமான காரியங்கள் உண்டு. அதை வைத்து ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை 7. இது கொஞ்சம் வசனங்கள் எல்லாம் இருக்கு. சங்கீதம் 55:23 வாசிங்க. சங்கீதம் 53:5-23 வாசிங்க. தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்தப்பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். வசனம் நிறைய இருக்கு, சமயமாயிரும். சரியா? 7 சங்கீதங்களின் புஸ்தகம் 17:15 வாசித்தா. சங்கீதங்களின் புஸ்தகம் 17:15 வாசித்தா. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி. நானோ நீதியிலே உமது முகத்தை தரிசிப்பேன். ஏசாயா 26:2 வாசித்தா. சத்தியத்தை கை கொண்டு வர நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காய் வாசல்களை திறவுங்கள். நானோ நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நானோ உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். சத்தியத்தின் வெளிச்சத்திலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். இருதயத்திலே சுத்தமுள்ளவள் பாக்கியவான்கள் தேவனை நானோ நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ரைச்சஸ் காட். நீதியிலே சத்தியத்தை கை கொண்டு ஒரு நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காய் வாசல்களை நானோ ஜீவனுடைய தேசத்திலே நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். நானோ வாசிப்போமா? சங்கீதம் 27:13 வாசித்து முடிப்போமா? நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பாத்தீங்களா? பெரிய பிரசங்கமா போய் கரெக்ட் டைமுக்கு முடிஞ்சிட்டு பாத்தீங்களா? அதான் ஆண்டோடைய கிருபை. கண்களை மூடுவோமா? நானோ ஏதாவது புரிஞ்சுதா? ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏதாவது உங்களோடு பேசிச்சா? நானோ யாரையும் பார்க்காதுங்க,
யாரையும் கிட்ட சேர்க்காங்க இந்த விஷயத்தில். நானோ எப்படி நானோ எப்படி நான் அல்ல, நானோ சரியா? நம்ம கூட இப்படிப்பட்ட ஜீவியம் செய்து நம்முடைய இயேசுவை சந்திக்க நீதியிலே சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படும் போது சத்தியத்தை கை கொண்டு வர நீதி உள்ள ஜாதியாய் தேவனுடைய நீதியிலே அவரே நமக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அந்த இரத்தத்தின் நீதியிலே, அந்த கிருபையின் நீதியிலே, அவருடைய காயங்களின் நீதியிலே, அவருடைய பரிந்து பேசுதலின் நீதியிலே, அவருடைய உயிர்த்தெழுதலின் நீதியிலே அவரை தரிசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.